பெரிய மனிதர், முன்னாள் முதலமைச்சர். அவர் பிறந்த நாள் என்று வாழ்த்து சொல்வதற்காக வந்தேன். வேறு பிரத்யேக முன்னாடி கடந்த தேர்தலின் கூட்டணியின் போது இபிஎஸ் அவர்களை சந்திச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்போ சந்திக்கிறீங்க. ஆமாம், சந்திப்பு எவ்வளோ நேரம் நீடிச்சது, என்னென்ன பேசுனீங்க? கடந்த தேர்தலில் சந்தித்தோம். அதுக்கப்புறம் பேச வாய்ப்பு வரலை. அப்படியே ஆற்றுல அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த எலெக்ஷன் இதில் நேராக எங்கேயோ போய் நின்னேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேச முடியல. அதுக்கப்புறம் சரி, இப்போ ஒரு வருகிற அரசியல் ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் இருக்குது, அது விஷயமாக கொஞ்சம் பேசணும். தாவேகா தலைவர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு இந்த கூட்டணி இருக்கவங்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஒரு நடிகராக, ஒரு நட்பு ரீதியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அவருக்கு வாழ்த்துக்கள். அவங்க மக்களோட மக்களாக இணைஞ்சு தம்பி முதல்ல நான் தான் பாராட்டியிருந்தேன், இந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் நாளைய தீர்ப்பு அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவர் தரையில் இறங்கி மக்களோட மக்களாக போராடணும், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கணும். அரசியல் ரொம்ப ரொம்ப எளிதானது. எளிய மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும், எளியவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறதா இருக்கணும். பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. மீனவர்கள் பிரச்சனை அப்படியே இருக்குது, மாணவர்கள் பிரச்சனை அப்படியே இருக்குது, நீட் பிரச்சனை அப்படியே இருக்குது, இஸ்லாமியர்களின் தேவையில்லாமல் 30 வருஷமாக அந்த உள்ளே இருக்கிறாங்க, அது அப்படியே இருக்குது. கஞ்சா போதைப் பொருட்கள் மிக அதீதமாக மக்கள் இளைஞர்களுக்கு கிடைக்கிது. இந்த மது ஒழிப்பு இல்லாமல் இருக்குது. மது அரக்கன் நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அது பார்ப்போம், நிறைய நாட்கள் இருக்குது. இப்போ சூர்யா 44 படம் போயிட்டுருக்கு, நல்ல வேஷம். ஆர்ஜே பாலாஜி ரொம்ப பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கார், அசத்தலானது. அதுக்காகத்தான் நான் காஷ்மீர்லேருந்து வந்தேன். ஆமாம், அதான் அது அங்கே உள்ள மக்கள் ரொம்ப ரொம்ப பாவப்பட்டவர்கள், வேலை வாய்ப்பே இல்லை. டூரிஸ்ட்டுகளை நம்பித்தான், அந்த சுற்றுலா வர்றவங்களை நம்பித்தான் என்டையர் காஷ்மீரே இருக்குது. முழுக்க முழுக்க இராணுவமயமாக்கப்பட்ட அந்த காஷ்மீரில் வெளியிலேருந்து யாரும் வரலன்னு தான் அந்த உள்ளூர்வாசிகள் சொல்கிறாங்க. அவங்களோட ஒரு நேரம் 2 நேரம் சாப்பாடே கேள்விக்குறி. இப்போ இந்த பிரச்சனைனால ரொம்பவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். மேலும் மேலும் அவர்களே பாதிக்கப்பட்டு, ஒரு மாநில மக்களின் உரிமைகளுக்காக நம்ம எப்போவுமே குரல் கொடுக்கணும். அது தமிழ்நாடு எப்போவுமே எல்லா தலைவர்களும் பேசி வந்திருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.